ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா குயின் 2.0 சேனல். நம்ம கடைசி இந்த ட்ராமா இதில் முடிச்ச ஹீரோயினை நம்பியிருக்க மாட்டார். அதனால் ஹீரோயின் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அதோட லொக்கேஷன்லாம் செட் பண்ணியிருப்பாங்க ஃபோனில். அதனால தான் ஹீரோ கொஞ்சம் நம்பியிருப்பார். அதோட தானே இந்த ட்ராமா முடித்தோம். சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்பாங்கார சொல்ல, நான் சீக்கிரமாகவே எதனா பண்ணணும், அவள் சாகுற வரைக்கும் எனக்கு அந்த ஷேர் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஃபியான்சி காரணம், அதாவது அந்த அவன் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், அவள் என்கிட்ட அட்டென்ஷன் வாங்குறதாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னை காதலிக்கிற வரைக்கும் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவா, அந்த லூசு போனாலும் நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லை, நம்ம பணக்காரங்களை ஆகிறதுக்கு அவள் ஒரு ஏணி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த அப்பங்கார சொல்கிறான், ஃபேமிலியோட அதிகாரம் என் கையில் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத, ஷேர் என் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் முதல்ல அவங்க கல்யாணம் தான் பண்ணி வைப்பா, அதோட கேங்கானும் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ சொல்றாரு ஹீரோயின் கிட்ட, நீ என்ன கல்யாணம் பண்ணி போறதுனால இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு தலைவாணிங்க தான் நிற்பாங்க, ஆனா உன்னோட பார்வை என் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் மேட் எல்லாம் ஹீரோயினுக்கு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கிறது எல்லாமே என்னோடது மட்டும்தான், நீயும் கூட தான், நீ கொடுத்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் அங்கே இருக்கிற மேடுக்கிட்டையும் ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு அப்புறம் இவ தான் இங்கே ஓனரு, இவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஆனால் இவளை எங்கேயாவது போக விட்டீங்கன்னா அதோட விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இரு, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வருவாங்க. அப்போ அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, நான் உங்களுக்காக ஸ்பெஷல் கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும், நான் தனியாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, உங்கள் பின்னாடி பாடி கார்ட்ஸ் வருவாங்க, ஆனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, நான் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டேன், அதனால ஹீரோக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, ஹீரோ என் மேலே முழு உரிமையை எடுத்துக்க விரும்புகிறாரு, நானும் அவருக்கு அந்த உரிமையை தரணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பாடி கார்ட்ஸ் என் பின்னாடி வந்தாங்கன்னா என்னோட ப்ரப்போசல் பிளானெல்லாம் மொத்தமாக கெடுத்து விட்டுருவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியும் ஒரு லிஃப்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாடி கார்டு பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த பாடி கார்டும் ஹீரோயினி லிஃப்ட்டில் தான் போயிட்டாங்க சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுள்ளே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினி, உங்களெல்லாம் ஏமாத்துது எனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினி ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க. அவங்க ரிங்கு வாங்கிறதுக்கோசம். அப்போ ரிங்கை பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினிக்கு கால் வருது. அந்த கேங் கிட்ட இருந்து ஹீரோயினி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறா, ஹீரோயினி எங்கே இருக்க, இங்கே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நாங்கள் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி கேட்குறாங்க, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரான்ட்டு. அதுக்கு அவளும், ஆமாம், அவர் நாங்கள் எமர்ஜென்சி வாரில் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் ரிங்கை பார்த்துக்கினே, சரி நான் வரேன், நீ அவர் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவளும் அவங்கக்கிட்ட, அவள் என் பேச்சை நம்பிட்டு அவள் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் என்னை ஏமாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க, அங்கே என்னை ட்ரீட் பண்ணி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டீங்க, நான் மென்டலாக ஆகிட்டேன், இப்போ பாருங்கள் நான் உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரிங்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சித்திக்காரையும் கேங் கிட்ட, நீ நல்ல வேலை பண்ண கேங், ஹீரோயினிக்கு வெளியே இருந்தா ஆபத்து, அதனால அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கையில் இன்ஜெக்ஷன் வச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி இன்னும் அங்கே இங்கே தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வரான். வந்து ஹீரோயினியை பார்த்து, உன்னால் உன் குடும்பத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா, உன்னால் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் கோவத்தில் அட்மிட் ஆகிருக்காரு, ஆனால் நீ இங்கே என்ன சுற்றிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்க, ஹீரோயினி அவனை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த சேல்ஸ் மேன்கிட்ட, உங்ககிட்ட இன்னும் லேட்டஸ்ட் மாடல்லாம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த வந்து ஹீரோயின் கையில் இருக்கிற ரிங்கை வாங்கிட்டு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியும், அதனால தானே என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக இந்த ரிங்கை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி, உனக்கு மூளையில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் சாதாரண ட்ரீட்மெண்ட்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அசிஸ்டண்ட் அவர்கிட்ட போய், ஹீரோயினி வாக் போயிருக்காங்க, பாடி கார்ட்ஸ் அவங்க கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் லொக்கேஷன் செக் பண்ணிட்டு, சரி நீ போய் காரை எடு, நம்ம போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோயினி கையை அவன் பிடிக்க ஹீரோயினி பொலார்னு ஒன்று அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நீ யாருடா, நீ ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டு அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும், ஆமாம், ஆனால் எங்களோட ஃபேமிலியிலலாம் உங்களோட ஃபேமிலி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், நீ சொல்கிறது சரிதான், உங்களோட ஃபேமிலி இல்லைன்னா எங்களோட ஃபேமிலி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஃபேமிலி தான், நான் தான் அப்படி சொல்லிட்டு அவனை சோஃபாவில் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இங்கே ஹீரோயினோட லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஹீரோயினோட லொக்கேஷன் கட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, ஒரு ஹீரோயினி மறுபடியும் நீ ஓட நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, ஹீரோயினி ஓடி போயிட்டாங்களாம், ஆனால் அவங்க மாயமாவதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டோரில் பார்த்து தான் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாகி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறாரு. உடச்சிட்டு
ஹீரோயினி நான் உன் மேலே நம்பிக்கையை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நடந்துட்டு சொல்றாரு. நீ இவ்வளோ நாளாக ஒப்பீடியண்ட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது எல்லாமே நாடகம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கோவத்துல அந்த பொண்ணை போய் தேடுங்க, ஹெலிகாப்டரை கூப்பிடுங்க, சிட்டி விட்டு வெளியே போகிற வழி எல்லாம் சீலி வைங்க, அந்த பொண்ணு தலைமுடியிலேருந்து ஒரு முடி கீழே விழுந்தா கூட உங்களோட சாவெல்லாம் என் கையில தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயினி ஷாப்லேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த புக்கு கால் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. அவர் கேட்குறாரு ஹீரோயினி உன் கூட இருக்கிறாளான்னு. அதுக்கு அவனும் இல்லை, இப்போதான் அவளை பார்த்தா நல்ல முள்ள இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் ஒரு வேளை அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நம்மள சில பேருக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரியும், ஆனால் இப்போ அவள் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, அதனால அவளை சீக்கிரமாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், இல்லைனா அவளை கொன்னுடணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் நீங்கள் சொல்கிறது சரிதான் அங்கிள்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான், ஹீரோயினி நான் அவனுக்கு பணக்கார ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீ சாக தான் விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஹீரோயினி ஃபோனை தான் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஓ இதனால தான் ஹீரோவால் எனக்கு கால் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி சார்ஜர் போடுறாங்க. போட்ட உடனே ஹீரோ கிட்ட இருந்தால் கால் வந்து கால் அட்டன் பண்ணி பேசலான்னு போகிறப்போ ஹீரோயினை பின்னாடி இருந்து மூக்கில் துணி வச்சு யாரும் கடத்திடுறாங்க. இங்கே ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப கோவமாக சொல்கிறாரு, ஹீரோயினி நீ ரொம்ப நாளாவே நாடகம் ஆடணும், கிட்டத்தட்ட நானே உன்னை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இங்கே ஹீரோயினியை சூ ஃபேமிலியில தான் காட்டுறாங்க. ஹீரோயினி எழுந்துக்கிறாங்க. எழுந்தோடனே அந்த கேங் தான் கேட்குறா, ஹீரோயினி நீ எழுந்துட்டியா, நீ இந்த வாட்டி ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சிட்ட, உன்னை பற்றி கவலைப்பட்டு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி நான் இத்தனை நாளாக வீட்டுக்கு வராதனால நீங்கள் என்னை இங்கே கட்டி வைக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சித்திக்காரி நீ என் பேச்சு கேளு, நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் அப்பா கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினி யோசிக்கிறாங்க, ஐயோ நான் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணாதனால அவர் என்னை பற்றி கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை தேடுறாங்க. அதுக்கு அந்த கேங் சொல்கிறான், நீ உன்னோட ஃபோனை தேடுறியா, உன்னோட ஃபோனை அப்பா வாங்கி வச்சுட்டாரு, நீ முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அந்த சித்திக்காரி சொல்கிறாங்க, ஹீரோயினி முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, உங்கள் அப்பா உன்னோட கல்யாணத்தை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு, நீயும் அந்த பூவை லவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஏன் நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்க, ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு, என்னோட கல்யாணத்தில் எதுக்கு இவ்வளோ அவசரம்னு கேட்க, அதுக்கு அந்த சித்திக்காரியும் சொல்கிறாங்க, அவங்க அப்பா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு, பேப்பர் ரெடியாக இருக்கு, நீ அதில் சைன் மட்டும் பண்ணால் போதும், உனக்காக நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த யானியை போய் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரா. ஹீரோயின் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் ஹீரோயினை கட்டாயப்படுத்தி சைன் பண்ண வைக்க பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஹீரோயினோட லொக்கேஷன் மறுபடியும் கிடைச்சிது. ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயினி நீ என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, உன்னோட பல்லை உடச்சி எடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே சூ ஃபேமிலிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஹீரோயினி நீ எனக்கு திரும்ப கிடைச்சதும் உன் காலை நானே உடைப்பேன், அப்புறம் நான் உனக்காக வாங்கி வச்சுக்கிற தங்க கூண்டில் தான் உன்னோட வாழ்க்கை கழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயினி அந்த சித்திக்காரியோட கையை கச்சிட்டு ஓட பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே பூவும் அவங்களோட அப்பாவும் வருவாங்க. அவங்களோட அப்பா இவங்கள பார்த்துட்டு உனக்கு கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, பிடிவாதம் பிடிக்காம அந்த பூவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகு, நீ பூவை தானே கல்யாணம் பண்ணணும்னு கனவு காணுவ அப்படின்னு கேட்க, அந்த பூவும் சொல்கிறான், நான் புரிஞ்சுக்கினேன், ஹீரோயினி விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த அப்பங்கார சொல்கிறான், உன்னோட கற்பை நீ இழந்துட்டேன்னா உன்னை யாருக்கு பிடிக்கும், உன்னோட புருஷன் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கியான் சொல்கிறான், டாடி நான் பூவை எப்படி இவ்வளோ தொடரத்துக்கு விடுவேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பங்காரன் சொல்கிறான், பெரிய விஷயத்த அடையணும்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த கியான் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடா. அவள் பின்னாடி அந்த சித்திகாரியும் போகிறா. அப்போ அந்த பூ ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஏன் இந்த மாதிரி மாறிட்ட, என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தியேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சு கூட பார்க்காத, என்கிட்ட ஒரு ஆள் ஏற்கனவே இருக்காரு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆண்மையே இருக்காரு, உன்னால் சொந்தமாக ஒரு விரலை கூட அசைக்க முடியாது அப்படி சொல்ல, அவனுக்கு கோவம் வந்து ஹீரோயினோட முடியை பிடிக்க, அதுக்கு ஹீரோயினி மூஞ்சிலே துப்புறாங்க. அது கோவப்பட்டு அவன் சோஃபாவில் தள்ளி, இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாத, இன்னைக்கு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பானதுக்கு பார்க்க ஹீரோயினி முட்டிலே அவனை உதைக்கிறாங்க. அதை அவன் பார்த்துட்டு அவங்கள அரைஞ்சிட்டு துணியெல்லாம் கிழிக்க போக அங்கே ஹீரோ தான் என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ ரொம்ப கோவமா போறாரு. அப்போ ஒரு கார்டு வந்து தடுக்கலான்னு பார்க்குறப்போ ஹீரோ அவரை எட்டி வச்சுட்டு இந்த ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. அப்போ சொல்றாரு, என்னோட ஹீரோயினி தோறதுக்கு உங்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு.
ஹீரோவை பார்த்துட்டு அந்த பூவும் அந்த அப்பங்காரனும் பயந்துடுறாங்க. அந்த பூ சொல்கிறான், அங்கிள் நான் என்னோட ஃபியான்சி கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன்னு. அதுக்காக ஹீரோ அவனோட காலை வர பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி உடச்சிடுறாரு. உடச்சிட்டு உன்னோட இந்த 2 கையும் எதுக்குமே பயன்பட போகுது இல்லை, அதனால இதை வெட்டி போகிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்றாரு. ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட பயந்துக்கினே என் பொண்ணு எதுவும் தப்பு பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை மன்னிப்பு வைக்க சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட நான் என்ன பண்ணணும்னு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ அந்த அப்பங்காரன் சொல்கிறான், ஹீரோயின் நீ நைட்டெல்லாம் வெளியே சுற்றிட்டு இருந்தா இந்த சூ ஃபேமிலி மானத்தையே வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ வெளியே சுற்றிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனால் பிரசிடென்ட்டையே அவமானப்படுத்திட்டியா, சீக்கிரமாக முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் மேலே கோட்டு போட்டுட்டு சொல்கிறாரு ஹீரோயின் சந்தோஷமாக வெளியே சுற்றிட்டு இருந்தான்னு. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்து அந்த அப்பங்காரன் ஷாக்காக ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து, இதுதான் உன்னோட குடும்பமா ஹீரோயினி, இந்த குடும்பத்துக்காக தான் என்கிட்ட சண்டை போட்டு இருந்தியா, இவங்களுக்காக தான் நீ சாகிறதுக்கு கூட தயாராக இருந்தியா அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே ஹீரோட ஆளுங்க இந்த அப்பங்காரனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்பங்காரன் எங்களை விட்டுங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, நான் இன்னைக்கு வரலன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருந்திருக்கும், சொந்த பொண்ணையே இன்னொருத்த பெட்டுக்கு அனுப்பி அவமானப்படுத்தி கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோட ஆளுங்க மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ சில கார்ட்ஸ் எல்லாம் அந்த கேங்கையும் அந்த சித்திக்காரையும் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட இவங்கெல்லாம் உன்னை புள்ளி பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியும், இவங்களை கொல்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, அந்த அப்பங்காரன் பயந்து போய் சொல்கிறான், எங்களை உயிரோட விட்டுருங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க இவங்களை விட்டுருன்னு. அதுக்கு ஹீரோ, நீ இவங்களுக்காக என்கிட்ட கெஞ்சரியான்னு கேட்க ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கலன்னா நீ சூ ஃபேமிலி அப்பயே அழிச்சிருப்பேன், ஆனால் இந்த லைஃப்பில் இவங்களோட கைகளை இவங்களை பொண்ணு அசிங்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கேட்குறாரு, நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு என்னோட மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்க நினைக்கிறேனோ நீ அந்த அளவுக்கு என்னை விட்டு ஓடுற, இவங்கெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறதுக்கு எவ்வளோ தைரியம், ஆனால் நீ இவங்களை காப்பாற்ற பார்க்குறியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோன்னு, நீ தப்பாக புரிஞ்சிங்கன்னா என்னோட அப்பா நான் நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் கோவப்பட்டாருன்னு சொல்ல, அதுக்கு அந்த சித்திக்கு ஒரு ஆமாம் வயலோட அம்மா இறந்ததுனால ஹீரோயினோட அப்பா மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினையும் ஆமான்னு சொல்ல, அதனால ஹீரோவும் அவங்கக்கிட்ட சரி நான் ஹீரோயின் சொல்கிறதுனால உங்களை விடுறேன், ஆனால் ஹீரோயின் எனக்கு சொந்தமானவ, இன்னொரு வாட்டி நீங்கள் அவன் மேலே கையை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வாழும்போதே நரகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டின்னு அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயின் போகும்போது இவங்களோட நிலைமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினையும் காரில் தான் காட்டுறாங்க. ஹீரோ கோவமாக இருக்காரு. ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சின்னு, நீ கரெக்டாக வந்துட்ட, நான் பயந்தே போயிட்டேன், நீ வரலன்னா என்ன இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ கேட்குறாரு, அப்படின்னா நீ ஏன் அவங்கள காப்பாற்றின அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நான் அவங்களுக்காக உங்ககிட்ட கெஞ்சலை அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் யாருன்னா கொன்னுடுவானா நீ பயந்த, ஆனால் அந்த பூ உன்னை காயப்படுத்த போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா, அவனை வெட்டி போடணும்னு தோணுச்சு, அவன் 2 கண்ணையும் நோண்டணும்னு எனக்கு தோணுச்சு, அவன் உன்னை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் அவனை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழுத்தில் கடிச்சிட்டு சொல்கிறாரு, நீ எந்த அளவுக்கு என்னை விட்டு தூரமாக போகணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை அடைச்சி வைக்க நினைக்கிறேன், நீ எந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மோசமான வாழ்க்கையை தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அதனால தான் உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ஏன் அழுகுற, நீ மறுபடியும் என்னை விட்டு போகிறதுக்குன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் நான் உன் கூடவே இருக்க ஆசைப்படுறேன், இதோட சூ ஃபேமிலியை நானே பழி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு, நீ மறுபடியும் போய் சொல்கிற, நான் அங்கே வரலன்னா நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வா நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், இல்லை எனக்கு தெரியும் நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது, நான் செத்துட்டேன்னா நீயும் என் கூடவே செத்துருவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், நான் ஏன் உன் கூடவே சாவேன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், ஏன் நீ அப்படி பண்ணுவதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமாம் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஒரு கேண்டி எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விடுறாங்க. ஹீரோவும் அந்த கேண்டியை வாயில் வச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஹீரோ நீ என்னோட எனிமியான பூ எதற்கான மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் யோசிக்கிறாரு, ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு துணையாக இருப்பேன், ஆனால் உன்னை என்னை விட்டு தூரம் போக விட மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினை ஒரு சேரில் கட்டி வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. எழுந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறப்போ ஹீரோ அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஹீரோ கேட்பாரு, ஹீரோயின் என்னை காதலிக்கிறியான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் பூவை மட்டும்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு.
அதுக்கு ஹீரோ தன்னைத்தானே குத்திக்கின்னு ஹீரோ மடியில் உன் மடியில் சாகிறதுக்கு கூட சந்தோஷம்தான் அப்படி சொல்லி இறந்துடுறாரு. ஹீரோயினுக்கு இது ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்திருக்கு. பயந்து போய் எழுந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. ஹீரோயின் ஹீரோவை கட்டிப்பிடிச்சி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நீங்க எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அடுத்த சில ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அந்த சித்திகாரி சொல்றாங்க ஹீரோயினுக்கு எப்படி ஹீரோ கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு, ஹீரோக்கு மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ண போறோம் தெரிஞ்சா நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கேங் ஃபோனை பார்த்துட்டு ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கா, ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அப்பங்காரன் நல்லதா போச்சு, நான் ஹீரோவோட ஃபேமிலி கூட சொந்தம் கொண்டாட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பூ சொல்றான் நம்ம ஏன் ஹீரோயினோட ப்ரப்போசலை கெடுக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு அந்த கேன் அது ரொம்ப ஈஸின்னு அவங்ககிட்ட ஒரு மருந்தை கொடுத்துட்டு ஒரு பிளானை சொல்றா. நீ என்ன பண்றன்னா நாளைக்கு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த மருந்து அவளுக்கு கலந்து கொடுத்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துரு, அங்க நம்ம அவளை சில பேர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம், அப்புறம் மீடியாவை கூட்டின்னு வந்து அவளை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பூவும் இது சரியான ஐடியா, அப்புறம் ஹீரோவும் அவளை வெறுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சில ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுவாங்க வர சொல்லி. அதை ஹீரோ பார்த்துட்டு இவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கன்னு யோசிப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ சந்தோஷமா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு ரெஸ்டாரண்ட் தான் போறாரு. அங்க ஹீரோயின் ஹிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பண்ணியிருக்கிற ஏற்பாடை பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. இங்க ஹீரோயின் பூவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன ஆயிருக்கும்னா ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இருக்கப்போ அந்த பூ மெசேஜ் பண்ணியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னா உடனே என்னை வந்து பார்த்து ஒரிஜினல் ஃபைல்ஸ்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இது எம்மாவோட ஒரிஜினல் ஃபைல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்கு தான் போயிருப்பாங்க. அவனை பார்த்து போகும்போது தான் ஹீரோ உள்ளே வந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட உங்கள் அம்மா ஒரு நோயால் தான் இறந்தாங்கன்னு நீ எப்பவுமே நம்பலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஃபைலை கேட்குறாங்க. அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் எழுந்து போகலான்னு பார்க்குறப்போ அவன் தடுத்து நிறுத்தி உக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பென்ட்ரைவை காட்டுறான். அவன் சொல்கிறான் உங்கள் அம்மாவை சூஃபமி தான் கொன்னாங்கன்றதுக்கு போதுமான ஆதாரம் இதுதான், உனக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், நான் எப்பவுமே கில்த்திலே இருந்தேன் அப்படி சொல்லி அவன் ஹீரோயினுக்கு டீயை கொடுக்குறான். ஹீரோயினும் அதை குடிக்க போகிறப்போ நின்றுட்டு சொல்கிறாங்க நீ உன்னோட தப்பை திருத்திக்க விரும்புகிறேன்னா அது எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் என்ன அவசரம், முதல்ல டீயை குடிச்சு உன் மனசை அமைதிப்படுத்து அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு சீப்பு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ காட்டுன்னு சொல்ல அதை காட்டுறதுக்குள்ள ஹீரோயினுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிது. அவங்க சொல்கிறாங்க டீயில் ஏதோ கலந்துருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பூ சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ யோசிப்பாரு ஹீரோயினை நீ என்னை மறுபடியும் ஏமாத்திட்டியான்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரு. ஆனால் ஹீரோயினோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு கோவத்தில் அசிஸ்டன்ட் கிட்ட 10 நிமிஷத்தில் இங்கேருந்து வெளியே போகிற வழியெல்லாம் க்ளோஸ் ஆகணும், ஹீரோயின் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோக்கு ஒரு வீடியோ வந்து அதில் ஹீரோயினே அந்த பூ கூட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஹீரோக்கு கோவம் தலைக்கு ஏற இங்கே ஹீரோயினியை அந்த பூ ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். ஹீரோயினுக்கு ட்ரக் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ அவன் சொல்கிறான் ஹீரோயினி நீ முன்னாடியே உன்னோட ஷேரெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு சில பேர் அவன் ரூமில் விட்டுட்டு அவன் மட்டும் வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து ஹீரோயினோட ரூமுக்கு வெளியே நிற்கிறா. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறா ஹீரோயினி உள்ளே இருக்கா, அவளை நீங்கள் தெளிவாக ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அவங்க கிட்ட கொடுக்குறா. அவள் ஹீரோயினோட ரூம் கதவை தட்டி ஹீரோயினி நீ ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டோம், நாங்கள் நீ என்ன சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நாங்கள் அதெல்லாம் பார்க்க விரும்புகிறோம், கதவை தரேன்னு சொல்ல ஹீரோயினி கதவை திறந்து நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த கேங்கான சொல்கிறோம் ஹீரோயினி நீ ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, இன்னைக்கு உனக்கு எவ்வளோ முக்கியமான நாள், நாங்கள் எல்லாரும் அதை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர பார்க்க ஹீரோயினி அவங்கள தடுக்கிறாங்க. ஆனால் அந்த கேங்கான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. கேங் ஹீரோயின் கிட்ட கேட்குறா ஹீரோயினி நீ எதனா தப்பு பண்ணிட்டியா, எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்க்குறியா, உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு இன்னொரு கதவை திறக்க போக ஹீரோயினி அந்த கதவை திறக்க விடாம தடுக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க கேட்காத கதவை திறந்து பார்க்க அவங்களுக்கு செம ஷாக்கு, ஹீரோ தான் அங்கே இருக்காரு. ஹீரோயினி இவங்களெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே வந்து அந்த கேங் கிட்ட என் ரூமில் என்ன நடக்குதுன்னு கேட்க, அது கேங்கானோ நீங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்னு கேட்க, அந்த ஹீரோ கேட்குறாரு நான் இல்லைன்னா வேற யார் இங்கே இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை நான் வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்டேன், அதனால ஹீரோயினோட பாதுகாப்புக்கு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க அதுக்காக நீ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவியா, உன்னோட பயம் ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். நீ ஒரு நர்ஸோட பொண்ணு ஆனால் ஹீரோயினை பற்றி யோசிக்கிறியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் நீ என்கிட்ட ஒரு சத்தம் கேட்டதா சொன்னால அது பக்கத்து ரூம்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு கேனா ஆமாம் பக்கத்து ரூம்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் சொல்கிறாங்க என்ன ஒரு கோஇன்சிடென்ட்,
நீங்கள் கேட்ட அதே சத்தத்தை நானும் கேட்டேன், சரி வாங்க போய் பார்க்கலாம் சொல்லி அவங்க எல்லாரையும் ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரூமுக்கு. அந்த ரூமில் போய் பார்த்தா அந்த பூ தான் அவன் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களோட கட்டி போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவங்களை ஃபோட்டோ எடுக்க அப்போ அந்த கேங் தடுக்க பார்க்குறா. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, மிஸ்லி உங்களுக்கு நியூஸை கிரியேட் பண்ணுறது பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் கட்ட அசிஸ்டன்ட் அவன் மேலே இருக்கிற துணியை கட்டிட்டு பெட்டில் தள்ளி விட்டுடுறாரு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவளை ஃபோட்டோ எடுக்க அதுக்கு அந்த கேங் சொல்கிறா ஹீரோ கிட்ட, ஹீரோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்னை இதெல்லாம் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்ல, ஆனால் அவளை கண்டுக்காமல் ஹீரோ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த நியூஸ் நாளைக்கு ஹெட்லைனில் வரணும், ஆனால் ஹீரோயினை பற்றி ஏதாவது வந்ததுன்னா அவங்க கெரியரையே முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கை கொடுத்துன்னு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோட மடிமேல உட்காந்துன்னு கேட்பாங்க, நீ இந்த வாட்டியும் என்னை காப்பாற்றிட்ட, உனக்கு என்ன பிரச்சனை வேணும்னு கேட்டு யோசிப்பாங்க என்ன நடந்ததுன்னு. ஹீரோயின் அந்த பூக்குத்த டீயை மாற்றி வச்சுட்டு மயக்கம் வர மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்திருப்பாரு, அவனை அடிச்சுட்டு கேட்பாரு, நீ ஹீரோயினுக்கு என்னத்தை கலந்து கொடுத்த அப்படின்னு. அதுக்கு அவனும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க, அவளுக்கு எதுவும் கலந்து கொடுக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ போகிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஏன் அவன் கொடுத்த டீயை குடிக்க போகிறேன்னு. அப்புறம் சீனு ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க முன்னாடியே தெரிஞ்சிச்சு, அவங்க என்னோடய பேரை கெடுக்கிறதுக்கு நினச்சிருக்காங்க, ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு நான் தண்டனை அவங்களே அனுப்பி வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உனக்கு என்ன மாதிரி ப்ரெசென்ட் வேணும்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீ ஏன் உன்னோட உயிரை எப்போ பார்த்தாலும் ஆபத்தில் விடுற, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணுனா முதல்ல சாவது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ அந்த 4 பேருக்கு தனியாக சண்டை போடணும்னு நினைக்கிற, அப்படி இருக்கிற போது நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தன் பாக்கெட்லேருந்து ரிங்கை எடுத்து நான் உனக்காக இன்னைக்கு பெரிய ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்கை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அதை பண்ணுறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அப்போவா என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின் இன்னேத்தி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ நாளைக்கு காலையில் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் போயே ஆகணும், அதுக்கு எந்த சாக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை யாருக்கும் தெரியாமல் என் மனசுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்றாரு. இப்போ சீன்ல ஹீரோயினும் உண்மையாகவே மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமான. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் இந்த சர்டிஃபிகேட்டை ஒழிச்சு வைக்க போகிறேன்னு. அதுக்கு ஹீரோயின், இப்போ நான் ஓடி போயிடுவேன்னு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, உன்னால் ஓட முடியாது, ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையில் தூக்கிறாரு. அடுத்த சைடில் 2 பேரையும் காரில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ, நான் இந்த சர்டிஃபிகேட்டை ஒழிச்சு வைக்க போகிறேன், யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோயின், எங்கே ஒழிச்சு வைக்க போகிற, லாக்கர்லையான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்லுவார், இல்லை பேங்க்கில் யாருமே திருட முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக ஒழிச்சு வைக்க போகிறேன்னு சொல்ல, ஹீரோயின் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது வெறும் சர்டிஃபிகேட் தான், இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை தான் பாதுகாத்துக்கணும், நீ கவலைப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் இருந்தாலும் நான் இந்த சர்டிஃபிகேட்டை சேஃப்டியாக தான் வைப்பேன், ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவர் நிரூபிக்க ஆதாரம் இது மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போவாது உனக்கு நம்பிக்கை வருதா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் இப்போதைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ எனக்கு ஆயுள் முழுக்க நிரூபிச்சுட்டே இருக்கணும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஆனால் ஹீரோ பக்கத்தில் இல்லை. ஹீரோவை தேடுறாங்க. சீக்ரெட் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ தன்னை தானே மறுபடியும் தண்டிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் போய் பெரம்ப பிடுங்கி கேட்குறாங்க, நீ மறுபடியும் இந்த லூசுத்தனமான வேலையை பார்க்குறியான்னு. அதுக்கு ஹீரோ, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எத்தனை தடவை ஓடி இருக்கன்னா, நீ மேரேஜுக்கு அப்புறமும் என்னை விட்டு ஓடிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்க, இந்த வழி மட்டும்தான் நீ என் கூட இருக்கிறன்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஏன் உன்னையே காயப்பட்டுக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோயின் கிட்ட சில ஃபோட்டோலாம் காட்டி சொல்லுவார், நீ யோசிக்கலாம் நான் எவ்வளோ பெரிய பயங்கரமான பைத்தியக்காரன் இல்லையா, நான் நினச்சதை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்ட்டு சொல்ல, அப்போ ஹீரோயினி அதை கேட்டோடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, நீ அழாத, நான் எப்படி இருந்தாலும் நீ என்னை காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த உலகமே உன்னை பார்த்து பயந்தாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ ஒரு குழந்தை மாதிரி, நீ தனியாகிடுவோன்னு பயப்படுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அடுத்த நாள் காலையில ஹீரோ டெடி பேரை கட்டி பிடிச்சின்னு தூங்கிட்டு இருக்காரு. எழுந்து பார்க்குறப்போ டெடி பேர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினை தேடுறாரு. ஹீரோயினை தேடி வெளியே வரப்போ பட்லர் சொல்றாரு, ஹீரோயின் உங்களோட சீக்ரெட் ரூம்ல இருக்காங்க, அவங்க ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ உடனே அந்த சீக்ரெட் ரூமுக்கு தான் போறாரு. ஹீரோயின் அங்கே பலூனால டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறத பார்த்து ஹீரோயின் கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் திடீர்னு குரலை கேட்டோடனே பயந்துடுறாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு ஹீரோ கிட்ட நான் இனிமே உன்னை அந்த சூழ்நிலையில பார்க்க விரும்பல, நீ இருட்டுக்குள்ள இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ ஏன் இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஒண்ணுமில்ல, உன்னோட மனசு சாஃப்ட் ஆயிட்டு வருதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு இந்த ரூமை பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமா இருக்குன்ட்டு. அதுக்கு ஹீரோயின் அப்செட் ஆகி இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவை டெடி பேரோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ இந்த டெடி பேர் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின் நீ எனக்கு குண்டா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை திரும்பி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறப்போ ஹீரோ அழகாக ஒரு போஸ் கொடுப்பாரு. இந்த சீனில் கேங் கையெடுத்துக்க போவா என்னை சாக விடுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அதுக்கு அவள் சொல்லுவா நியூஸ் பேப்பர் முழுக்க என்னை பற்றி தான் வந்திருக்கு, நான் ஏன் வாழணும்னு. அதுக்கு அவங்க அம்மா நீ சாகக்கூடாது, நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூ கிட்ட நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்க தானே, அப்புறம் ஏன் நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அந்த பூ கோவத்தில் அவனோட காயத்தை காட்டி என்னோட நிலைமையை பார்த்தீங்களா, நான் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போனேன், இப்போ வந்து கல்யாணத்தை பற்றி சொல்கிறீங்களே, உங்களோட கேவலமான ஐடியா இல்லைன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அப்பங்கார சொல்கிறான் போதும், இவ்வளோ அவமானப்பட்டது போதாதா, நீ ஏற்கனவே ஃபேமிலியை ரொம்பவே அவமானப்பட்டுட்டா, நம்ம இப்போ ஹீரோயினோட ஷேரை திரும்பி வாங்கியே ஆகணும், ஹீரோயினி அவங்க அம்மாவை ரொம்பவே நேசிக்கிறா இல்லையா, என்கிட்ட ஒரு சொத்தோட உரிமை இருக்கு, ஹீரோயினோட அம்மா ஒரு சேரிட்டி ஃபண்டை உருவாக்கினா அது என் பேர் மேல இருக்கு, அதை நம்ம இரையாக்குவோம், அவர் நிச்சயமா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ சொல்றாரு காலை கட் பண்ணு, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, பழி வாங்கிறதுக்கு உன் மனசுல என்ன பிளான் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னோட உயிரை நீ சீரியஸா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினி நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் நீ என்னோட ஒய்ஃப், நான் எப்படி உன்னை பத்தி கவலைப்படாம இருக்க முடியும். கேட்டு ஹீரோயின் கிட்ட நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் அந்த ஃபேமிலியை இந்த ஏரியா விட்டு காணாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே சுலபமான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நான் இப்போ உன்னோட ஒய்ஃப், என்கிட்ட இப்போ யாரும் வம்பு வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்றாங்க. நான் ஒருத்தரா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு பாஸ்டர் ஞாபகப்படுத்துறாங்க. அந்த கேங் ஹீரோயினை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்றதை காட்டுறாங்க. ஹீரோயினி கூண்டுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கேங் சாப்பாடு எடுத்துகிட்டு போவா. ஹீரோயினி அந்த சாப்பாடு கேட்பாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வேணுமா சொல்லி அவள் கீழே கொட்டிட்டு சொல்லுவா உனக்கு சாப்பாடு வேணும்னா நாய் மாதிரி நக்கி சாப்பிடுன்ட்டு. அதுக்கு அந்த சித்திக்காரையும் சொல்கிறா ஹீரோயினி நீ எவ்வளோ அழுக்காயிட்ட, இரு நான் உன்னை சுத்தம் பண்ணுறேன்னு ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்றுவாங்க. ஹீரோயினி அவங்க அப்பாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அப்பா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் சொல்லுவார் ஹீரோயினி நான் உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன், ஆனால் நீ சில ஷேருக்காக என்னை கஷ்டப்படுத்தலாமா, அவங்க அம்மா கொடுத்த ஷேர் மொத்தமாக என் பேருக்கு எழுதி வைக்கிற வரைக்கும் நீ இங்கேருந்து போக முடியாதுன்னு சொன்ன இல்லையா அப்படின்ட்டு சில பேப்பரை ஹீரோயின் முன்னாடி தூக்கி போட்டு இது உனக்கு சைன் பண்ணுறதுக்காக லாஸ்ட் சான்ஸு, நீ சைன் பண்ணலன்னா வாழும்போது நரகத்தில் எப்படி வாழ்வேன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வேலை கொடுப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ சீனு பிரசண்ட்டுக்கு வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் அவங்கள ஒவ்வொருத்தரா சுடுகாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினி அந்த ஃபேமிலி பார்க்க தான் போயிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க சொல்லுங்க எங்கள் அம்மாவோட சேரிட்டி ஃபண்டை பற்றி நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு அந்த அப்பங்கார சொல்கிறான் ஹீரோயினி எங்கள் அம்மாவோட சேரிட்டி ஃபண்டு ரொம்ப பெரிய சாதனை, அதோட டைட்டில் ஒன்று கொடுக்க சொன்னான், ஆனால் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று நீ பூவை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைனா உங்கள் அம்மா உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் என்னோட ஷேர் எல்லாத்தையும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூ வந்து ஹீரோயின் கிட்ட சரி நான் தானே உன்னோட புருஷனாக போகிறேன்னு கேட்க ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க எனக்கு ஹீரோக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இப்போ அவரோட லீகல் ஒய்ஃப், உங்களால் என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்ல. இதுக்கு அந்த அப்பங்கார கோவப்பட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எப்படி வளர்த்தேன்னு கேட்க. அதுக்கு ஹீரோயினையும் அந்த கேனை பார்த்துட்டு நீங்கள் வளர்த்த பொண்ணு வேற யாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பூ வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு எவ்வளோ தெரியும், உங்கள் அப்பாவோட கைக்குள்ளே தானே நீ இருந்த, அப்புறம் எப்படி அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்க ஹீரோயின் அவனை தூண்டி வர மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ உன்னோட எவ்வளோ பெட்ரு, அட்லீஸ்ட் அவர் தான் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேங் கேட்குறான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு கேட்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க ஏன் எனக்கு ஹீரோ கூட கல்யாணம் ஆனதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா, இப்போ நீ யாரையும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க.
ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோ கேட்குறாரு, நீ எதுக்காக மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போயிருக்க, அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அவருக்கு ரிப்ளை பண்றாங்க, உனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னா என்னை வந்து சூ ஃபேமிலியில் பிக்கப் பண்ணிக்க, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு. அதை ஹீரோ பார்த்துட்டு டிரைவர் கிட்ட சூ ஃபேமிலிக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. பூ ஹீரோயின் கிட்ட, ஹீரோ உன் மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்காருன்னு நினைக்கிறியா, உன் மேல இருக்கிற ஆசை தீர்ந்தோடனே நீ எப்படி செத்தன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க அவங்க கிட்ட. ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவன்ற பெல்ல ஐயக்குத்தனம் பண்ணுவீன்னு தெரிஞ்சுன்னுக்குற, நீ பூ ஃபேமிலியோட நாயா இருக்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல அவன் அதை கேட்டு கோவப்பட்டு ஹீரோயினி வந்து அரைஞ்சிடுறான். அப்போ ஹீரோயினி அவன்கிட்ட நீ உன்னோட வாழ்க்கையை முழுசா வாழ்ந்துக்கன்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், நீ தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கத்துன அப்படின்னு. அப்போ அந்த சித்திக்காரி சொல்றான், நீ உன்னோட ஃபேமிலியோட சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கேனா, நீ ஒரு நர்ஸா இருந்த, எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ தான் மாஸ்டர்னு உனக்கு தோணலையான்னு கேட்க, அப்ப அந்த கேன் ஹீரோயின் மேல கை தூக்குவாரா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் போன தடவை நாங்க உனக்கு கத்து கொடுத்த படம் பத்தலை போல, அப்போ இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம், உன்னோட துணியை கிழிச்சு தெருவில் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பங்காரன் போதும் நிறுத்தின்னு சொல்லுவாரு. அப்போ ஹீரோயின் தன்னோட சர்டிஃபிகேட்டை மறுபடியும் காட்டி, இது என்னோட அடையாளம், ஹீரோயினோட ஹஸ்பண்ட், உன்ன மாதிரி நாயை விட கேவலமானவெல்லாம் என் முன்னாடி வர பாக்குறியா அப்படின்னு கேட்க, அந்த பேச்சு கேட்டவொடனே அந்த புக்கு கோவம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கிழிச்சு போட்டு, இப்போ நீ யாரை வச்சு சீன் போட, உன்னோட ஆதாரத்தை நான் துண்டு துண்டு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவன்கிட்ட, ஹீரோ உன்னை வச்சு விளையாடிட்டு சலிச்சு போச்சுன்னா இப்படிதான் தூக்கி போடுவாருன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வேலைக்காரர் வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க ஹீரோ வந்துட்டாருன்னு. அதோட அவர் நிறைய பாடி கார்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லு. ஹீரோயின் உடனே அந்த பூவோட கையை பிடிச்சி தன்னை தானே அடிச்சுக்கிறாங்க. அது அங்கே இருக்கிற சூ ஃபேமிலிக்கு அந்த பூக்குமே செம்ம ஷாக் ஆகுது, இவன் என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஹீரோயின் வாயிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. கீழே விழுந்துட்டு, இப்போ யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுவாரு. வந்தோடனே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காடுறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டே, நீ வந்துட்டியா, ஏன்னு தெரியல, இவங்க என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கீழ்ச்சி போட்டு என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பூ, நீ போய் சொல்கிற, நீயே தான் உன்னை அடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா இவங்க எனக்கு கொன்னே போட்டிருப்பாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே யார் இதை பண்ணுதுன்னு கேட்க, எல்லாரும் அந்த பூ மேலதான் பழிய போறாங்க. அந்த பூ முன்னாடி வந்து ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரு எழுந்துக்கிறதுக்கு. இப்போ அந்த பூ ஹீரோ கிட்ட சொல்றான், அங்கிள் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ அவங்க கிட்ட போய் கத்தி எடுத்து சொல்றாரு, நான் உன்னோட அங்கிள்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ மறுபடியும் என்னோட ஒய்ஃபை அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பூ ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஆனா ஹீரோ அவனோட கையில கத்தியை வச்சு குத்திட்டு சொல்றாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பூ ஃபேமிலின்ற பேர்ல ஹீரோயினியை புள்ளி பண்ணியிருப்ப, ஏன்னா நம்ம ஹீரோவோட பேரு பூஜிங் தான், அதை வச்சுதான் சொல்றாரு. இப்போ ஹீரோ அவங்ககிட்ட, நீ இப்போ பூ ஃபேமிலியில யாருமே இல்லை, நான் போய் எல்லார்கிட்டையும் உன்னை பூ ஃபேமிலியிலேருந்து நீக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் கதறான், வேணாம் அங்கிள் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீ பூ ஃபேமிலியிலேருந்து போகிற வரைக்கும் பூ ஃபேமிலியோட ரூல் என்னன்னு நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற கத்தி எடுத்து காட்ஸ் கிட்ட அவனை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாரு. ஹீரோ திரும்பி சூ ஃபேமிலிகிட்ட இப்போ உங்களோட டர்ன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் எனக்கு திட்டாதீங்க, நீங்கள் ஹீரோ பின்னாடி அவர் சொந்தம் கொண்டாட விரும்பலை இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பங்காரன்னு நிச்சயமாக இல்லை, வைஸ் பிரசிடென்ட் மக்கள் முன்னாடி ஒரு டிராகன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ எனக்கு கடவுள் அனுப்பிய வரும், அப்புறம் எப்படி அப்பா ஒன்று திட்டுவார் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பங்காரனும், ஆமாம் நீங்கள் சூ ஃபேமிலியோட மருமகன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ எல்லாரும் ஹீரோயினி இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுனால நம்ம இப்போ சேரிட்டி ஃபண்டோட டாக்குமெண்ட்டை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அப்பங்காரன் பயந்து போய் சொல்கிறாரு, அந்த சேரிட்டி ஃபண்ட் ஹீரோயினோட அம்மா ஆரம்பிச்சிது, ஆனால் அவன் எங்களை விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொர்க்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க, நான் அவங்களோட ஒரே பொண்ணு, எனக்கு அந்த சேரிட்டி ஃபண்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன் இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் ஹீரோக்கு பயந்து ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட, எங்கள் அம்மா எனக்காக இது மட்டும்தான் விட்டுட்டு போயிருக்கா, இது எனக்கு உயிரை விட மேலானது, ஹீரோயினி உங்ககிட்ட 40% ஷேர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்கள் முழு குடும்பத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காணாமல் போக வச்சுட்டா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சித்திகாரி பயந்து போய் ஹீரோயினுக்கு இந்த சேரிட்டி ஃபண்டோட டைட்டில் வேணும்னா கொடுத்துங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அப்பங்கார சொல்கிறான், ஹீரோயினி நீ விரும்பினா இது எல்லாத்தையும்
எடுத்துக்காம அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே தூக்கிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. போகும்போது ஹீரோயினி இவங்களோட நிலைமையை பார்த்து சிரிப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு மருந்து வச்சிட்டு இருப்பாரு. அப்போ சொல்லுவாரு, நீ உன் குடும்பத்தை பழி வாங்க விரும்பினா உன்னையே நீ ஆபத்துல தள்ளிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு. அதுக்கு ஹீரோயினி கேட்பாங்க, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்னு. ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், சாரி, இது ஒரு சின்ன காயம்தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கோவமா, சின்ன காயமா, நான் உன்னோட முடியை கூட தொடுறதில்ல, ஆனா உன்னை நீ அடைக்க விட்டுருக்க. ஹீரோயினி உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு, எனக்கு ஆர்டர் போடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினியும் ஹீரோட பாத்ரூப்பை பிடிச்சி சொல்கிறாங்க, சரி நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், என்னை குளிப்பாட்ட உதவி பண்ணுன்னு. அதுக்கு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் பாத்ரூமில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பாத்ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன எதுக்கு சூஸ் பண்ண, என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறியான்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்ககிட்டேருந்து எதையும் மறைக்கல, அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லி எனக்கு தெரியணும், நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ ஹீரோ சொல்லுவார், இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அப்போ நான் பூ ஃபேமிலியில் இல்லை, நான் ஒரு அனாதையாக இருந்தேன். ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவை சில பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே ஹீரோயின் வருவாங்க. ஹீரோ அடி வாங்கதை பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஃபோனில் போலீஸ் சைரன் சவுண்டு எழுப்புவாங்க. அதை கேட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பயந்து ஓடிடுவாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ யாருன்னு கேட்பாரு. இப்போ ஹீரோயின் அவரோட ஃபேஸில் பேண்டேஜ் ஒட்டிட்டு சொல்லுவாங்க, ஃபேஸில் தண்ணி படாமல் பார்த்துக்க, முன்னாடி செக்யூரிட்டி ப்ரோ இருக்கு, நான் அவங்க கூட வருவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ இல்லை வேணாம், நான் எந்த பிரச்சனையும் சிக்க விரும்பல, நீயே இங்கேருந்து கிளம்பு, இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்போ ஹீரோ கேட்குறாரு, உன்னோட பேர் என்னன்னு. ஹீரோயினும் தன்னோட பேரை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் பிரசிடென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, அப்படின்னா அந்த பையன் நீ தானேன்ட்டு. அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் நான் தான். அப்புறம் என்னோட காயத்தை காட்டுறதுக்கு உங்ககிட்ட வந்தேன், அவங்க அப்பா என்னை தடுத்து நான் சாக்கடையில் வர எலின்னு என்னை கேலி பண்ணார் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க, நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாஸ்ட் லைஃப்ல நான் உன்னை எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ ஹீரோ சொல்லுவார், நான் பூஜிங் ஆகணும்னு நினச்சேன், என்னை யாரும் எதிர்க்கக்கூடாது, என்னை என் பக்கத்தில் வச்சுக்க, நான் தகுதியானவன் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அப்புறம் என்னை உன் பக்கத்தில் எப்படி வச்சுருந்த, கட்டி போட்டு உன்னை போன தடவை மாதிரி விட்டுட்டு போயிடும்னு பயந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. நீ என்னை ரொம்ப மோசமாக உணர வச்ச, நீ என் காதலை நம்பாதலே எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, எப்படிப்பட்ட நிலைமையில நீ என்னை அடைய விரும்பின அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட, நீ என் பேச்சை கேளு, இப்பத்துலேருந்து எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த பூவை தான் காட்டுறாங்க. அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அதுவும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி தான் வர்றாங்க. ஹீரோயினியை பார்த்துட்டு, ஹீரோயினி ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ தானே என்னை ஃபஸ்ட்டு காதலிச்ச, ஆனால் இப்போ ஏன் வெறுக்கிற அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்கிறாங்க, கையில் வச்சுட்டு, ஆமாம் நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு தப்பை சொல்லி அவனை சாட்டையால் அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் வருது, பாஸ்ட் லைஃப்ல இந்த பூ எப்படி ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணியிருப்பானா, ஹீரோயினியோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பான், ஹீரோயினியோ போயிருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த இடத்துக்கு என்னையே வர சொன்னேன், இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் நான் இருக்கல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போய் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்க ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு சொல்கிறான், நீ கைவிடப்பட்ட பொண்ணு, உங்கள் அப்பாவே உன்னை விரும்பலை, நான் எப்படி உன்னை விரும்புவேன்னு நினச்சேன், இத்தனை நாளாக அவங்க கூட நாடகமானது எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீ பூ ஃபேமிலிக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அந்த ரூம்குள்ள முன்னாடியே ஒருத்தர் இருப்பான். இப்போ பிரசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயினி அதை யோசிச்சுட்டு கிட்ட, நீ நாய் மாதிரி இருக்க, நான் உனக்கு விஷம் வச்சிருவேன், உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவனும் நீ என்னை எது வரைக்கும் டார்ச்சர் பண்ண போறேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் அவங்க முன்னாடி ஒரு பவுல் இருக்கும், அதை அவன் முன்னாடி உதச்சி தள்ளி அவனை நாய் மாதிரி கூப்பிடுவாங்க. அவனும் அதை நாய் மாதிரியே குடிப்பான். அவன் சொல்லுவான், சீக்கிரமாவே என் குடும்பம் என்னை காப்பாத்திடும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன் குடும்பம், உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கா, ஹீரோ எப்போ உன்னை குடும்பத்துல இருந்து தூக்கிட்டாரு, இனிமே உன் குடும்பம் உன்னை காப்பாற்ற வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் பயந்துடுறான். உடனே ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இப்போ காட்ஸ் அவனோட கையை பிடிப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவன்கிட்ட, உனக்கு தெரிஞ்சது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவனும் சொல்றான், உங்க அப்பாவும் உங்க சித்தியும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, உங்க சித்தி என்ன சொன்னாங்கன்னா உங்க அம்மாவோட இனிமேல் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு உங்க அப்பா என்னால் இன்னும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் என்னை அவங்க கண்டுபிடிச்சாங்க, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி நான் நினைக்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை சாக விட்டுட்டு போக, அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் அந்த கேங்க வாழ்க்கையை மோசமாக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினி அவன் கிட்ட போய், பூ உடனே வந்துடுவான்,
அப்படின்னு சொல்லிட்டு பூ கிட்ட உனக்கு என்கிட்ட பொய் சொல்ல தைரியம் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு அவனும் ஒத்துப்பான். அடுத்த சீனில் அந்த கேன் தனியாக கவலையாக உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த பூ தான் வரான். அவனோட நிலைமையை பார்த்துட்டு இந்த கேன் பார்த்துட்டுமா இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அவனும் நான் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அந்த ஹீரோயினி என்னை தினமும் டார்ச்சர் பண்ணா. அவள் புருஷன் மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் எப்பயும் அவளை கொண்டு இருப்பேன். அவள் ஹீரோவை மட்டும் தான் நம்பி இருக்கா. இப்போல்லாம் ஹீரோ அவகிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிறாரு. அதனால அவள் அப்செட்டாக இருந்தா. அதனாலே என்ன தினமும் டார்ச்சர் பண்ணா அப்படின்னு சொல்லு. அதுக்கு அவள் கேட்குறா, ஆனால் ஹீரோ அவளை நல்லா தானே நடத்திருந்தாருன்ட்டு. அதுக்கு அவனும் சொல்கிறான், ஹீரோக்கு அவளோட அழகு மட்டும்தான் முக்கியம். அது டைம் பாஸாக இருந்தாலும் சரி, அதுக்காக அவளை அவர் காதலிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நீ அவளை விட ரொம்ப அழகாக இருக்க. உனக்கு ஆம்பளைங்க பக்கத்தில் எப்படி போகணும்னு சொல்ல. அதுக்கு அவள் கேட்குறா, நீ இப்போ என்ன சொல்ல வர்றன்னு. அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ என்னை பாரு, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம நினச்சா இப்போ கேமை திருப்பி போட முடியும். நீ ஹீரோயின் மாதிரி ரெடியாகி ஹீரோ கிட்ட போ. அவர் உன் வலையில் விழுறது கஷ்டம் இல்லை. அப்புறம் நீ என் குழந்தைய சுமப்ப. அது அவரோட குழந்தைன்னு சொல்லு. எப்படியும் அவரோட ரத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் தருவார். யோசிச்சு பாரு. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியே உனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லி அவளும் அதை யோசிச்சு பார்த்து சம்மதிச்சிடுவா. அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ எப்போ வீட்டுக்கு வருவா, என்கிட்ட உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல. ஹீரோ சொல்கிறாரு, அடுத்து ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது, அது முடிஞ்ச உடனே நான் வரேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினியும் சரி நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ ரொம்ப வேலையில் பிஸியாக இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு தூக்கமே வந்தது. அவங்க தூங்க போயிடுறாங்க. அங்கே போகிறப்போ சோஃபாவில் ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கிறத காட்டுறாங்க. இங்கே ஹீரோ கேபினில் இல்லாதப்போ அந்த கேன் தான் வராங்க ஹீரோட கேபினுக்கு. அவள் யோசிக்கிறா, சீக்கிரமாகவே இதெல்லாம் என்னோடது ஆகிடும்னு. அப்போ அங்கே யாரும் வர மாதிரி இருக்குது. அதனால் அவள் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. அங்கே ஹீரோ தான் வராரு. ஹீரோ வந்த டேபிள் மேலே ஒரு பேக் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினி நீ எங்கே ஒளிஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டு அவர் ஒரு சேரில் உட்காந்துன்னு கண்ணை முடியுன்னு நானே உன்னை கண்டுபிடிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கேன் டேபிள் கடியிலேருந்து வந்து ஹீரோவோட கண்ணை கட்டுறா. இப்போ ஹீரோ கேட்குறாரு, ஹீரோயினி எனக்கு பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்போ அந்த கேன் ஹீரோட மடி மேலே உக்கார. ஹீரோ கேட்குறாரு, நீ உன்னோட பர்ஃப்யூமை மாற்றிட்டியா அப்படின்ட்டு. அவர் கண்ணில் கட்டி இருக்கிற துணியை கழட்டி பார்க்குறப்போ அங்கே கேனை பார்த்துட்டு அவர் கீழே தள்ளி விட்டுறாரு அவளை. அப்போவும் அவள் அடங்காமல் திரும்ப எழுந்து ஹீரோ கிட்ட தான் போகிறா. ஹீரோ கிட்ட போய் சொல்கிறா, நீ இங்கே எப்படி என்ன ஹீரோயின் கூட கம்பேர் பண்ணலாம், நான் அவளை விட சின்ன பொண்ணு, நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் அப்படி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்கிறாரு, முதல்ல என் மேலேருந்து கையெடு அப்படின்னு. அத்தான் கொழுந்தியா எப்படி இருந்தாலும் நீங்கள் நெருக்கமாக தானே இருப்பீங்க, நீங்கள் விரும்பினா நான் உங்களோட சீக்ரெட் லவராக கூட இருக்கிறேன், ஹீரோயினுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோயினோட சத்தம் கேட்குது. ஹீரோவை கூப்பிட்டுக்குன்னு ஹீரோயின் வராங்க. அப்போ ஹீரோ இவகிட்ட நீ சேர்லேருந்து ஏந்திரு, என்னோட ஒய்ஃப் இங்கே வந்துட்டா, இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கேபின்குள்ளே தான் வராங்க. வந்து பார்க்குறப்போ அந்த கேனை ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஹீரோயின் வந்ததும் ஹீரோயின் கிட்ட போய் இவ என்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இவ என்னை தொட விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கேன் சொல்கிறா, ஹீரோயினி நீ ஹீரோவை தப்பாக நினைக்காத, இந்த மாதிரி விஷயத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் கை காலை வெட்டி அப்ராடுக்கு அனுப்பி விட்டுணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறா, ஹீரோ நீ எனக்கு எப்படி இப்படி பண்ணலான்னு. ஹீரோ கோவத்தில் அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு நான் இப்போயே உன்னை அங்கே அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இவ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம், என்னோட ஸ்டைலை காப்பி பண்ணிக்கிட்டோம், என்னோட பர்ஃப்யூமை கூட போட்டுக்கிட்டோம், ஆனால் காப்பி என்றைக்குமே காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே எப்போவுமே கண்ணாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினி. அப்புறம் ஹீரோ கிட்ட இவ எந்த கையில் உன்னை தொட்டான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அந்த கை இந்த கைன்னு ரெண்டு கையும் காட்ட. அப்போ ரெண்டு கையிலையும் உன்னை தொட்டாலான்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்போ ரெண்டு கையும் முழுசாக வெட்டி தூக்கி போட்டுருவோம் சொல்ல. அதுக்கு அந்த கேன் பயந்துன்னு நீங்கள் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல. அப்போ காட்ஸ் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒய்ஃப்னு. அதுக்கு ஹீரோட மடி மேலே உட்காந்துன்னு கேட்பாங்க, நீ வேற எந்த பொண்ணையாவது இந்த மாதிரி டேபிள் கடையில் மறைச்சிருக்கியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், நான் இப்போவே ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டேபிளும் எடுத்துடுறேன்னு. அடுத்த சீனில் அந்த கேனை தான் காட்டுறாங்க. கேன் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே பூ தான் வரான். இந்த கேன் ஹீரோயினி தான் வந்திருக்கான்னு நினச்சி கொஞ்சம் ஆரம்பிப்பா. பார்த்தா அந்த பூவை பார்த்து நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அந்த பூ அவளை அரைஞ்சிட்டு உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் கேட்குறா, அப்படின்னா நம்ம ஹீரோயினை கொல்ல போகிறது இல்லையான்னு.
அப்போ ஹீரோயினி உள்ள வந்து என்னை பற்றி என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு அவள் ஹீரோயினியை பார்த்துட்டு அவள் வந்திருக்கா பாரு அவளை கொல்லு அப்படின்னு சொல்லி பூக்கிட்ட சொல்கிறா. அதுக்கு பூ அவளை பெல்ட்டால் அடிச்சுட்டு சொல்கிறா நான் ஹீரோயினோட நாயின்னு. அதுக்கு அவங்கிட்ட நான் உன்னை காதலிச்சேன், உன்னை நம்பினேன், ஆனால் நீ அவள் கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான் நான் இவ்வளோ நாளாக உன் கூட இருந்தேன், ஆனால் ஒரு தம்படி காசு கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க ஏன் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசில் சர்க்கஸுக்கு போவோம், அங்கே ஹியூமன் கிளாஸ் பாட்டல் ப்ரோக்ராம்னு ஒன்று நடக்கும், அதில் மனுஷங்களை டிஃப்ரெண்ட்டான முறையில் அடைச்சி வச்சு மக்களுக்கு காட்டுவாங்க. இப்போ உனக்கு பயப்பட தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு நீ ஹீரோவை மயக்க ட்ரை பண்ண, உனக்கு வலி அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா ஒழுங்காக எங்கள் அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த கேன் சொல்கிறான் எனக்கு தெரியாது, நானும் உங்கள் அப்பாவோட பொண்ணு தான், நம்ம 2 பேரும் கூட பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி ஒரு ஃபைலை தூக்கி போடுறாங்க. அவள் அந்த ஃபைலை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இது உண்மையாக இருக்க முடியாது, நீ என் மேலே பொறாமப்படுற, அப்பாவுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும் சொல்லிட்டு நீ பொய் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க நான் உனக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். சூ ஃபேமிலியில் ஒரு டிரைவர் இருந்தார், அவர் உங்கள் அம்மாவுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அந்த குழந்தை பேர் தான் கேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவள் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க யாருக்கும் அவங்களோட அஃபேரை பற்றி தெரிஞ்சிடுச்சு, அதனால உங்கள் அம்மா அவரை கொண்டுட்டாங்க, ஏன்னா ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கசகி தூக்கி போட்டுடுறா. அவள் அந்த டிரைவரோட ஃபோட்டோவை தூக்கி போட்டு இதெல்லாம் உண்மை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க சரி அப்போது நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி சொன்னால் உங்கள் அம்மா எத்தனை வருஷம் உள்ளே போவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. அதோட எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோயினி போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேன் சொல்கிறா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. அந்த கேன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சீனு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அந்த சித்திக்காரையும் அப்பாக்காரன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சித்திக்காரி சொல்கிறா நம்ம அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் விஷத்தை கொடுத்தோம், இன்னும் சாகலையும் கேட்க அந்த அப்பாக்காரன் சொல்கிறான் காத்திரு, இந்த விஷயம் குடலுக்குள்ளே போகிற வரைக்கும் அவளுக்கு அவ்வளோ வலி எடுக்கும், செத்துருவா அப்படின்னு சொல்லி அந்த சித்திக்காரி சொல்கிறா என்னால் அவ்வளோ நாள் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு. அதுக்கு அந்த அப்பங்காரன் சொல்கிறான் நான் சொன்னேன் இல்லையா, அவள் செத்தாதான் நமக்கு அந்த பணம் கைக்கு கிடைக்கும், நான் அதுக்கப்புறம் உன்னையும் கேனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உனக்கு மிஸ்ஸஸ் சூன்ற பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. இந்த விஷயத்த தான் கேன் சொல்லுவா. நீ இப்போ ப்ரெசண்ட் கொடுத்து அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனையான சாவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனை கட்டையால் அடிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோயினி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களா. அப்போ ஹீரோ தான் வந்து அவங்கள தூக்குறாரு. கிட்டு ஹீரோனோட வேலையை நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காட்ஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அந்த காட்ஸ் அந்த கேனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த கேன் கத்துற சவுண்டு தான் கேட்குது. அடுத்த சீனில் ஹீரோயினி எழுந்துக்கிறாங்க. எழுந்தவொடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறாரு நீ ஏன் உன்னோட உயிரை எப்போ பார்த்தாலும் ஆபத்தில் விடுற, என்னை எதுவும் பண்ண சொல்ல மாட்டேங்கிற, நான் உனக்காக கவலைப்படுறத நிறுத்துற அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்லுவாங்க அப்படின்னா நீ எனக்காக 20 வயசுக்கு மேலே இருக்கிற மெயில் மாடலில் கூட்டிடுவான் சொல்ல. ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ யோசிக்கிறாரு ஹீரோயினி தனக்காக தான் அந்த மெயில் மாடலை கேட்குறாங்கன்னு. ஹீரோ சொல்கிறாரு நான் உனக்கு போதாதா, ஹீரோயினி நீ ரீசெண்டாக எதனா ஷார்ட் ட்ராமா பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்து உனக்காக கற்றுக்குவேன், எப்படி இருந்தாலும் அந்த மெயில் மாடல் என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க நான் சித்திக்காக தான் அந்த மெயில் மாடலை கேட்டேன் அப்படின்னு. ஹீரோ அவங்களோட பிளானை புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினி கிஸ் பண்ணிட்டு அங்கே கிளம்புறாரு. அடுத்த சீன்ல அந்த சித்திக்காரி அப்பங்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா கேன் ஹீரோவை மயக்கிட்டு இருக்காளாம். ஹீரோ கேனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காராம், ஹீரோனை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதுக்கு அந்த அப்பங்காரர் சொல்றான் அப்படின்னா நம்ம இன்னும் திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த சித்திக்காரி ஹீரோ நம்ம கூட உறவை இன்னும் பலப்படுத்த விரும்புறாரான்னு சொல்ல. அதுக்கு அந்த அப்பங்காரனும் நான் என் பொண்ணுகிட்ட இதான் எதிர்பார்த்தேன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அந்த அப்பங்காரனுக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுல அந்த அப்பங்காரனும் சித்திக்காரியும் ரொம்பவே சந்தோஷமா தெரியுறாங்க. அப்ப சில பேர் அந்த அப்பங்காரர்கிட்ட போய் சொல்றாங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஹீரோ உங்களுக்கு மருமகனாக இருக்காரு, ஹீரோவும் ஹீரோயினும் பர்ஃபெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த அப்பங்காரர் சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஹீரோ ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட சின்ன பொண்ணு கேனை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. எல்லாரும் காசி பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே காதலிச்சாரு, அப்படி இருக்கிறப்போ வேற யாரையும் எப்படி காதலிக்க முடியும்னு கேட்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் அந்த கேன் இந்த அப்பங்காரனுக்கும் சித்திக்கும் பிறந்தவன்னு. அப்போ அந்த அப்பங்காரன் சொல்கிறான் நான் இதுக்கு மேலே எதையும் உங்ககிட்ட மறைக்க விரும்பல, இவன் என்னோட காதல், கேன் என்னோட பொண்ணு தான், இவங்க 2 பேருமே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க,
ஆனால் இப்போ நிலைமை மாறிடுச்சு. கேன் பிரசிடென்ட் கூட இருக்கா, அதனால நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இந்த சித்திக்காரங்க வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, எனக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, அவங்களோட பழி வாங்குறது முடிஞ்சதும் நான் உன்னை உதச்சி வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அப்பங்காரன் சில கெஸ்ட் கூட போயிடுவான். இந்த சித்திக்காரி எங்கே போயிட்டு இருக்கப்போ மெயில் மாடல் மேலே மோதிடுவா. அந்த மெயில் மாடல் கூட வர சொல்லியிருப்பான். அப்புறம் அந்த சித்திக்காரி 2 மெயில் மாடலையும் ஒரே நேரத்தில் வர சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஹீரோய்க்கு மெசேஜ் பண்ணுறாரு, அவங்க வலையில சிக்கிட்டாங்கன்னு. அப்புறம் இங்கே பாட்டில தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த அப்பங்காரங்கிட்ட சில கிஃப்ட்டை கொடுத்து ஒரு பென்ட்ரைவை காட்டுறான். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஒரு கிஃப்டை ரெடி பண்ணியிருக்கோம் சொல்ல, அதுக்கு அந்த அப்பங்காரனும் சந்தோஷமாயிடுறாரு. இந்த அப்பங்காரன் எல்லார்கிட்டையும் வாங்க 3வது கிஃப்ட் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் இப்போவே அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிப்பார். அதில் எல்லாரும் அந்த சித்திக்காரி 2 மேல் மாடலுக்குள்ள ஜாலியாக இருக்கிறத பார்த்து கேலி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பங்காரன் வீடியோவை ஆஃப் பண்ண சொல்ல, அப்போ அந்த சித்திக்காரியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த அப்பங்காரன் அவளை அடிச்சுட்டு, நீ என்னோட மானத்தையே வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் முடியை பிடிச்சி இழுப்பாரா. அப்போ ஹீரோயினி பின்னாடி இருந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஹீரோயினோட அம்மாவும் அந்த அப்பங்காரங்க தான் இருப்பாங்க. அந்த அப்பங்காரன் கேட்பான், நீ ஏன் இன்னும் தூங்கலை, ஏன் இன்னும் மருந்து குடிக்கலன்னு. அதுக்கு அந்த ஹீரோயினோட அம்மா வந்து மருந்தை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அப்பங்காரன் கேட்பான், ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. என்னோட அம்மா சொல்லுவாங்க, நீ எனக்கு எவ்வளோ நாளாக விஷம் கொடுத்துருந்த அப்படின்னு. அதுக்கு அந்த அப்பங்காரன், அதனால தான் நீ உன்னோட ஷேர் எல்லாம் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டியான்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, நான் முட்டாளாக இருந்தேன், அதனால தான் நீ அந்த நர்ஸு கூட என்னை ஏமாத்திட்ட பாரு, நான் இதை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன், அப்புறம் உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க எழுந்து போகிறப்போ அவங்கள தள்ளி அவங்களோட முகத்தில் தலகாணி வச்சு அமுக்கி அவங்கள கொன்னுடுவான். அப்போ தான் அந்த சித்திக்காரி அங்கே வருவா. அந்த அப்பங்காரன் அவகிட்ட, இது என்னோட தப்பு இல்லை, நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சால் நம்ம அழிஞ்சிருவோம், நான் நாளைக்கு எல்லார்கிட்டையும் இவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்து இந்த அப்பங்காரன் ஷாக் ஆயிடுறான். அவன் சொல்றான், இது இருக்க முடியாது, இது ஃபேக்கு, ஏன்னா நான் கொன்னதுக்கு அப்புறம் நானே தானே அந்த வீடியோவை டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினி வராங்க, ஆமா இது ஃபேக்கு தான், ஆனால் நீங்களே இப்போ ஒத்துக்கிட்டீங்களே, நீங்கள் தான் எங்கள் அம்மாவை கொன்னீங்கன்னு அப்படின்னு சொல்ல, அந்த அப்பங்காரன் சொல்கிறான், நான் உங்கள் அம்மாவோட சேர்த்து உன்னையும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, நீ பணத்துக்காக மட்டும் தான் எங்கள் கூட இருந்துட்டு எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டு என்னையும் கொல்ல முயற்சி பண்ணேன், எங்கள் அம்மாவோட பணத்தை வச்சு இந்த கள்ளக்காதலை வளர்த்து, ஆனால் அந்த குழந்தை கூட உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அப்பங்காரன் ஷாக் ஆயிடுறாரு. சித்திக்காரிகிட்ட கேட்குறாரு, இது உண்மை இல்லைன்னு சொல்லுன்னு. அந்த சித்திக்காரி ஹீரோயினோட காலில் விழுந்து, நான் அக்ரிமெண்ட்ல இருந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை போக விடுன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ அவளை உதச்சிட்டு, ஹீரோயினோட அம்மா விஷயத்தில் உனக்கு சம்மந்தம் இல்லையான்னு கேட்பாரு. அப்போ அந்த அப்பங்காரன், நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவாங்க, நீங்கள் யார் உங்களோட சொந்தம் நினைச்சிங்களோ அவங்க தான் உங்களை ஏமாத்திட்டாங்க, ஆனால் உங்களை உண்மையாகவே நேசிச்சவங்கள நீங்களே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, அந்த அப்பங்காரன் சொல்லுவான், நீங்கள் எல்லாரும் பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் பொய்யா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணுவான். அப்போ ஹீரோயினியும் அவனை தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த சித்திக்காரி சொல்கிறா, என்ன எல்லாமே இந்த ஆள் தான் பண்ண சொன்னா, என்னை போக விடுங்க, என்னோட பணத்தை கொடுங்க, என்னோட பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பனி பெய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோயினியும் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோவும் கூட போயிருக்கிறதுனால ஹீரோயினி சொல்கிறாங்க, என் அம்மாவோட கல்லறைக்கு என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என்னை வெளியாள் மாதிரி நடத்தாத அப்படின்னு. அப்போ ஹீரோயினி, நான் உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயினி சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிடுவார். ஹீரோயினி சொல்லுவாங்க, தேங்க்ஸ், நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படின்ட்டு. அவங்க அம்மாவோட கல்லறையை பார்த்து சொல்லுவாங்க, அம்மா நான் உங்களுக்காக பழி வாங்கிட்டேன், எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிடுச்சு அப்படின்னு. ஹீரோவோட கையை பிடிச்சிக்கின்னு, இவரை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே இருக்கேன், நான் ஹீரோயினியும் என் குழந்தையும் பாதுகாப்பேன்னு உங்களுக்கு வாக்கு தரேன், அவங்கள ஒரு பொழுதும் அழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோயினியும் எல்லாமே சரியாயிடுச்சு, இனிமேல் நம்ம சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த ட்ராமா ஹாப்பி என்டிங்காக முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ட்ராமா கோயின் 2.0 சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.